அடுத்து வங்கதேச அணிக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது இந்திய அணி. அதற்கு முன்னதாக இந்திய அணியில் இடம்பெற உள்ள டெஸ்ட் அணி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் துலீப் டிராபி என்ற உள்ளூர் டெஸ்ட் தொடர் நடைபெற உள்ளது. அதில் 4 அணிகள் பங்கேற்க உள்ளன. அந்த 4 அணிகளும் டெஸ்ட் அணியில் இடம்பெற சாத்தியமுள்ள பல்வேறு வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஆனால் அதில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இந்திய அணியின் டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன்களான அஜின்க்யா ரஹானே மற்றும் புஜாராவுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அவர்களை கடந்த ஓராண்டுக்கு மேலாக இந்திய டெஸ்ட் அணியில் தேர்வுக்குழுவினர் தேர்வு செய்வதில்லை. தற்போது உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் கூட அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படாதது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் ரிங்கு சிங் சிறப்பாக ஆடியிருக்கிறார். அவரது உள்ளூர் போட்டி டெஸ்ட் பேட்டிங் சராசரி 54க்கும் மேல் உள்ளது. ஆனால் அவரும் துலீப் டிராபி தொடருக்கு தேர்வு செய்யப்படவில்லை. இது குறித்து முன்னாள் பாகிஸ்தான் வீரர் பாஷித் அலி ஒரு போட்டியில் பேசியிருக்கிறார். நான் துலீப் டிராபிக்கான அணிகளை பார்த்தேன். அதில் முக்கியமான 3 அல்லது 4 வீரர்கள் பெயர்கள் இடம் வரவில்லை. அஜிங்க்யா ரஹானே அதில் இல்லை, புஜாரா அதில் இல்லை, சஞ்சு சாம்சன் அதில் இல்லை, ரிங்கு சிங் அதில் இல்லை, சிவம் துபே தேர்வு செய்திருக்கிறார்கள். அவர் ஒரு ஆல்ரவுண்டராக டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்க தயாராகிவிட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள் போல என்று கூறியிருக்கிறார் பாஷித் அலி. IPL தொடரில் ட்விஸ்ட் இனிமே 74 போட்டிகள் கிடையாது. புதிய திட்டத்துடன் களமிறங்கும் BCCI. மேலும் ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ள டெஸ்ட் தொடரில் புஜாரா இந்திய அணிக்கு சிறப்பாக ஆடக்கூடியவர். கௌதம் கம்பீர் இருந்தும் அவருக்கு உள்ளூர் போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்காதது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. அதேபோல் கௌதம் கம்பீர் இருந்தும் ரிங்கு சிங்கிற்கு வாய்ப்பு கிடைக்காதது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது என்றார் பாஷித் அலி. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.